அதாவது படம் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அந்த அந்த என்ன சொல்ல ஃபஸ்ட்டு அந்த அந்த இம்ப்ரெஷன் இருக்குல்ல, அது வராது எப்போவுமே. நீங்கள் என்ன தான் பண்ணாலும், நீங்கள் ரீமேக் பண்ணலாம், இல்லை என்ன பண்ணாலும் சரி, அந்த வின்னர் படத்தில் இருக்கிற அந்த அந்த வடிவேலு வந்து கொண்டு வர முடியாது மறுபடியும். அவரே நடித்தாலும் கொண்டு வர முடியாது. ஏன்னா அது வேற லெவல். அது இல்ல அதுல பழைய வடிவேல் சார் என்னென்ன கெட்டப்லாம் போட்டிருக்காரோ அது எல்லாமே இந்த படத்துல போட்டிருக்காரு இல்லையா? அதான் என்னங்க கெட்டப் போட்டாலும் அது அந்த ஒரிஜினலாக முதல் தடவை அவங்க பண்ணுறது வராதுமா, நிச்சயமாக வராது. அவர் வடிவேலே நடிச்சிருந்தாலும் கூட சொல்கிறேன், அது வந்து வாய்ப்பே கிடையாது. அந்த காட்சி அன்னைக்குள்ள சூழல் அந்த கிளிக் ஆகிடுச்சு எல்லாமே. சாதாரணம் கிடையாது அந்த காமெடிலாம். மறுபடியெல்லாம் கொண்டு வரதெல்லாம் கஷ்டம். அப்படியே வடிவேலே நடித்தா கூட அது செட் ஆகாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து ஃபீல்ட் அவுட்டும் ஆகிட்டிங்கனால திருப்பி மறுபடியும் அதை ரீமேக் பண்ணாலோ இல்லை வேறு காமெடியே ஒர்க் அவுட் ஆகலைல்ல. எலின்னு ஒரு படம் வந்துச்சு, நாய் சேகர் படம், இப்படிலாம் வந்தது இல்லையா? ஸோ இந்த படம்லாம் வந்து உங்களுக்கு கிளிக் ஆகலைல்ல, ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ காமெடி பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒருவேளை வேறு யாராவது புதுசாக வரலாம். இப்போ இருக்கிறவங்கள தான் இப்போ வந்து யோகி பாபு ஒரு காட்சி தான் வராரு இந்த படத்தில், ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக செக் பண்ணுறாரு. செக் பண்ணிவிட்டு வந்து நான் சரி கேட்டேன், ஏகே வராரு வழி விடுங்கன்றார், அவ்வளோதான் வசனமே. அதுக்கே தேட்டரில் ஓன்னு சவுண்டு. அதுதான் புரியுதுங்களா, இதுதான் டைமிங்ன்றது.